எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி மாவட்டம் புதுமுறிப்பு பகுதியில் ஒரு ஏக்கர் காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போதான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க. ஆகவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற வீடியோக்கள் வராது. சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை பாருங்க. இப்போ வாங்க உள்ளுக்கு போய் காணியுடைய அமைப்பை நாங்கள் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் ஒரு ஏக்கர் காணி இருக்குதுங்க. பெரும்பாலும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் காணிகள் வந்தால் சொல்லி நல்ல ஒரு அருமையான ஒரு காணிங்க. சச்சதுர காணி கிளிநொச்சி மாவட்டத்தில் புதுமுறிப்பு பகுதியிலான இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதாவது கிளிநொச்சியில் இப்போ சந்தியிலிருந்து நீங்கள் கனகபுரம் வீதியால் போனீங்கன்னு சொன்னால் துயிலும் எல்லாம் கடந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னு சொன்னால் பாலாக்கடை சந்தி என்ற ஒரு சந்தி ஒன்று வரும். அந்த பாலாக்கடை சந்தியிலேருந்து சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 300-350 மீட்டர் தூரத்திலே இந்த காணி அமைஞ்சிருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளவு ஒரு அமைப்பான ஒரு சதுர காணி. உண்மையாலுமே இப்படியான காணிகள் இப்போ வாரதே குறைவு. எல்லாம் 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கர் காணிகள்லாம் கூடுதலாக வருது. இப்படி தொகை காணிகள் வாரதே இல்லை. பாருங்கள் எவ்வளவு பெரிய காணி என்று பாருங்கள். ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் கூட இருக்குமென்று சொல்கிறேன். ஆனால் ஒரு ஏக்கர் தான் கோமிட்டில் ஒரு ஏக்கர் தான் போட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். சுற்றி வர கொங்குரி தூண் போட்டு தகரத்தால் அடைச்சிருக்குதுங்க. வெட்டு கிணறு ஒன்று இருக்குது. இப்பயும் நல்ல தண்ணியோடு தான் இருக்குது. ஒரு வெட்டு கிணறு உண்டு. அதோட ஒரு 10 தென்னை இருக்குது. தென்னை 10 தென்னையுமே அவ்வளோ வாய்ப்புன்னு சொல்ல மாட்டேன். சரியில்லை. அதை நீங்கள் அப்புறப்படுத்தி போட்டு ஃபுல்லாகவே தென்னை அடிக்கிறேன்னு சொன்னால் அருமையான காணிங்க உங்களுக்கு. இங்கால பாருங்க நிறைய கிடங்குகள் இருக்குது. இதெல்லாம் வாழை மரம் வைப்பதற்காக உரிமையாளர் வெட்டி விட்ட கிடங்குகளாக இருக்குது. நீங்கள் இந்த காணி எடுத்து என்ன மாதிரியான மரங்கள் வைக்க போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த காணியை பதப்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு பாருங்க காணியை. வேலி அடைக்க வேண்டிய வேலை ஒன்றுமே இல்லைங்க. முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் கேட்டெல்லாம் போட்டு சும்மா அருமையாக தான் இருக்குது காணி. தரையும் சமதரையாக இருக்குது. எங்கேயுமே பள்ளம் புட்டி எதுவுமே இல்லை. சமதரையான காணி. தண்ணி நிற்காது. வெள்ளம் எவ்வளோ வெள்ளத்துக்கும் தண்ணி நிற்காது. அருமையான காணி. சுற்றி வர வீடுகளும் இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. சுற்றி 4 பக்கமும் வீடுகள் இருக்குதுங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரதானமான அந்த கனகபுரம் வீதியிலேருந்து ஒரு 300-350 மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிற அந்த பாதை ஓரளவு விளங்கும்னு நினைக்கிறேன். கனகபுரம் வீதியிலேருந்து துயிலும் எல்லாம் கடந்தோடனே வார அடுத்த சந்தி பாலாக்கடை சந்தி. அந்த பாலாக்கடை சந்தியிலேருந்து ஒரு 300-350 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்கு. ஓகேண்ணே. இதான் இந்த காணியினுடைய ஒரு முழுமையான அமைப்பாக இருக்குது. ஒரு வெட்டு கிணறும் இருக்குது. அது சரியான முறையில் உங்களுக்கு நான் கிட்ட கொண்டே காட்டுறேன் பாருங்க. அது கொஞ்சம் எட்டி பார்க்கவே பயமாக இருக்குது. அதுக்கிட்ட போன கொண்டு போய் தண்ணி இருக்கிறத உங்களுக்கு காட்டலாம் போச்சு. ஆனால் தண்ணி இருக்குது. பத்தையில் நான் லைட்டாக எட்டி பார்த்தேன். அதை போன எட்டி பிடிச்சி பார்க்கலாம் போச்சு. இப்போ நானும் உள்ளே விட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துரும்றாரு. அப்புறம் எங்கள் இல்லாமல் இல்லை ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் தண்ணி பெருசாக தெரியாது பாருங்க. அதுக்கு மேலே வெட்டலாம் போச்சு எனக்கு. ஆனால் நான் பார்க்கும்போது தண்ணி இருந்தது. ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பகுதியில் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் சரியான ஊட்ட பார்த்து அடிச்சிங்கன்னு சொன்னால் தண்ணிக்கும் பிரச்சனையே இல்லைங்க. நல்ல அருமையான காணி. இந்த காணியோட விலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே 60 லட்சம் ரூபா தான் சொல்கிறேன். அந்த ஒரு ஏக்கர் காணியும் 60 லட்சம் ரூபா தான் சொல்கிறேன். நல்ல அற்புதமான ஒரு மலிவான காணி என்று தான் நான் சொல்லுவேன். காணி வேணும்னு சொன்னால் உடனடியாக அவசர விற்பனைக்காக வந்திருக்கு. தொடர்பு கொள்ளுங்க. நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்க. நாங்கள் மேற்கொண்டு கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரடியாக வாங்க. நேரடியாக காணியை பாருங்க. ஆவணங்கள் எல்லாம் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் எல்லாமே நாங்கள் செய்து தரோம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. சிக்கலும் இல்லைங்க. நாங்கள் நேர்மையான முறையில் காணி செய்து கொண்டிருக்கோம். ஆகவே எந்த யோசனையும் உங்களுக்கு தேவையில்லை. எங்களையே தொடர்பு கொண்டு காணியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வேறு உறவுகளே இதே மாதிரி உங்கள்கிட்ட காணிகள் இருந்தேன்னு சொன்னால் எங்கள்கிட்டே தாங்க. நாங்கள் விளம்பரம் செய்து தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.